அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே வாய்க்கும் வசனம் என்ற தலைப்பிலே தேவ வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய வசனத்தை பற்றின வார்த்தையை கேட்க போகிறோம். வாய்க்கும் வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள். ஏசாயா 55, 10, 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அவர் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். அல்லேலூயா. வசனம் வாய்க்கும். வசனம் தேவ திட்டத்தின்படி வாய்க்கும். அல்லேலூயா. அந்த வசனத்தை தான் அடிக்கடி வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், படிக்கிறோம். அந்த வசனத்தை பிரசங்கிக்கிறோம், அந்த வசனத்தை உபதேசிக்கிறோம். நல்ல காது நிறைய அடிக்கடி நாம் கேட்கிற பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு வசனங்கள் கர்த்தர் என்ன நோக்கத்தோடு பூமிக்கு அனுப்புகிறாரோ, மனுக்குலத்துக்குள் அனுப்புகிறாரோ, தனி மனுஷனுக்குள் அனுப்புகிறாரோ, ஒரு சபைக்குள் அனுப்புகிறாரோ, அவர் அனுப்புகிற காரியமாய் வாய்க்கும். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த விசுவாசத்தோடு தான் இன்றைக்கு சபைக்கு அனுப்புகிறார், நாம் ஒவ்வொருவருக்கும் அனுப்புகிறார். அது எனக்குள்ளே அவர் அனுப்புகிற காரியமாய் வாய்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே அவர் அனுப்புகிற காரியமாய் வாய்க்க வேண்டும். சபையின் மூலம் தேசத்துக்கு அனுப்புகிறார், இந்த தேசத்தில் அவர் அனுப்புகிற காரியமாய் வாய்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை பிரைஸ் தி லார்ட் ஒரு 5 குறிப்புகளாக நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். அது அந்த வாசித்த வசனத்திலே இருக்கிறது. மழை வானத்திலிருந்து இறங்கும் போது முதல்ல அது செய்யக்கூடியது ஏசாயா 55, 10 வாசித்தோம். பூமியை நனைக்கிறது. என்ன செய்யறது? நனைக்கிறது. ட்ரை லேண்ட வெட்டா மாத்துகிறது. பூமியை நனைக்கிறது. அதுதான் நம்பர் 1. 2வது முளை கிளம்ப செய்கிறது. அந்த மழை விழுந்த உடனே ஆங்காங்கே முளைகள் விட்டு புற்களும் செடிகளும் எழும்புகிறத பார்க்கிறோம். உள்ளே விழுந்து கிடந்த விதைகள் திடீரென்று மழை விழுந்த உடனே முளை கிளப்புகிறது, முளை கிளம்புகிறது. 2வது அதை பற்றி பேசுவோம். 3வது முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. அல்லேலூயா. வெறும் முளையோடு நிக்கல, அந்த முளையின் ஒரு ஆரம்பம், அதனுடைய முடிவு ஒரு விளைச்சல். அல்லேலூயா. இந்த மழை இறங்கி வந்து பெரிய ஒரு விளைச்சலை பூமியில் தருகிறது. அது மனுக்குலத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் பறவை பட்சிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஸ்தோத்திரம். அடுத்தது 4வது விஷயம், அந்த மழையினாலே ஆகாரம் கிடைக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகாரம் நம்ம சாப்பிடுகிறோம், அதுக்கெல்லாம் காரணம் இந்த வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய மழை. மழை, அதனால மழையினாலே நமக்கு ஆகாரம் கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, 5வது விதை. விதை கிடைக்கிறது. அந்த தானியத்தில் ஒரு பகுதியை அடுத்த அறுவடைக்காக நாம் விதைக்கிறோம். சோ விதை தானியம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவைகளை கவனிப்போம். இப்பொழுது இதே காரியத்தை வசனம் செய்கிறது என்பது தான் இன்றைய செய்தி. மழை எப்படி பூமியை நனைக்கிறதோ அப்படியே வசனம் மனித உள்ளத்தை நனைக்கிறது. அல்லேலூயா. மழை எப்படி முளைகளை கிளப்புகிறதோ அதே போல கர்த்தருடைய வசனம் மனுஷ உள்ளத்துக்குள், கர்த்தருடைய சபைக்குள் சில நல்ல முளைகளை எழும்ப செய்கிறது. அல்லேலூயா.
மழை எப்படி ஒரு பெரிய விளைச்சலை பூமியில் தருகிறதோ அதே போல கர்த்தருடைய வசனமும் நம் வாழ்விலும் கர்த்தருடைய ஊழியங்களிலும் ஒரு விளைச்சலை தருகிறது. அல்லேலூயா. மழை எப்படி நாம் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருகிறதோ அதே போல வசனமும் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரத்தை தந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது அதே மழை எல்லாவற்றையும் ஆகாரமாக இல்லை, சிலதை விதையாக, அடுத்த அறுவடைக்காக, தலைமுறைகளுக்காக விதைக்கிற விஷயம், அதுக்கு மழை எப்படி உதவி செய்கிறதோ அதே போல இந்த வசனமும் அடுத்த சந்ததிகளுக்காகவும் உதவி செய்கிறது. அல்லேலூயா. சிம்பிளா சொல்லிட்டேன். இப்ப அதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக பூமியை நனைக்கும் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியை நனைக்கும் மாறி, அதுபோல உள்ளங்களை நனைக்கும் அல்லது உள்ளங்களை ஆறுதல் படுத்தும் வசனம். அல்லேலூயா. சங்கீதம் 119 49 50 இந்த 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உம்முடைய வசனமே எனக்கு ஆறுதல். அல்லேலூயா. வறண்ட பூமி, விடாய்த்து போன பூமி எப்படி இருக்கும்? அதிலே ஒரு நல்ல மழை பெய்யும் பொழுது அது அப்படியே நனைந்து அதுக்கு எவ்வளவு ஒரு சுகமாய் இதமாய் அழகாய் காணப்படும். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய உள்ளம் வறண்டு வேதனைகளினால், பாரங்களினால், பலவித கஷ்டங்களினால், வெறுப்பினாலே, வேதனையினாலே துடித்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு ஆறுதல் காணாத உள்ளமாக வறண்ட பூமியை போல இருக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய வசனம் அந்த உள்ளத்துக்குள் இறங்கி வந்தால் மழை எப்படி காய்ந்த பூமியை நனைக்கிறதோ அதே போல இந்த விடாய்த்து போன உள்ளத்தை இந்த வசனம் ஆறுதலால் நிரப்புகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆறுதல் தரும் தேவ வசனம். ஆகையினால் தேவ பிள்ளைகளே, ஆறுதலற்ற வேளையில் நீங்கள் பைபிளை திறந்து வசனங்களை வாசியுங்கள். அல்லேலூயா. ஆறுதலற்ற வேளையில் யாருக்கோ போன் பண்ணி அவர்கள் நமக்கு தரக்கூடிய அந்த பதில்களால் ஒரு ஆறுதல் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு யாருக்கோ போன் பண்றது அந்த செய்யற வேளையில நாம் வசனத்தை எடுத்து வாசித்தால் அந்த எதிர்பார்க்கிற மனுஷர்கள் தரக்கூடாத ஆறுதலை இந்த வசனத்தின் மூலம் தேவன் தருவார். அல்லேலூயா. இது உண்மை. உன் உள்ளம் வறண்டு போகையிலே, உன் உள்ளம் விடாய்த்திருக்கையிலே, மிகுந்த வேதனை உண்டாகி இருக்கையிலே, தாங்க முடியாத கஷ்டங்கள் உண்டாகி இருக்கையிலே நீங்கள் உடனே வேதத்தை திறக்க படியுங்கள். அல்லேலூயா. வேதத்தை திறக்க படியுங்கள். வேதத்தை திறந்து படிக்க படியுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தை திறக்கணும். வேதத்தை திறக்கணும். வேதத்தை திறந்தால் கண்டிப்பாக உள்ளத்தின் வறட்சி மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நிச்சயமாக, நிச்சயமாக. ஒரு ஒரு நடைமுறையாய் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீர்களாக. எனக்கு ஒரு கஷ்டம், மன கஷ்டம் வரும் பொழுது, எனக்கு ஒரு மனபாரம் வரும் பொழுது, மன சஞ்சலம் அடையும் பொழுது, துக்கம் அடையும் பொழுது, தோல்வி மனப்பான்மை உள்ளத்தை வாட்டும் பொழுது, பலவித இழப்புகளினால் ஐயோ என்கிற சிந்தனைகள் உள்ளத்திலே எழும்பும் பொழுது, கைவிடப்பட்டேனே, ஒதுக்கப்பட்டேனே, சிறுமைப்படுத்தப்படுகிறேனே என்று உள்ளம் தியங்கும் பொழுது உடனே கர்த்தருடைய வேதத்தை திறந்து வசனங்களை வாசியுங்கள். அந்த மழை உள்ளே பெய்யட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மழை பெய்தால் உடனே இங்கே ஒரு ஆறுதல் உண்டாகும். அல்லேலூயா. சங்கீதக்காரர் அழகாய் சொல்லுகிறார், அந்த வசனமே சிறுமையில் எனக்கு ஆறுதல். அல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவத்திலே ஐயோ கேவலம், ஐயோ தலை குனிவு, ஐயோ சிறுமைப்படுத்தப்படுகிறேன்
என்று சொல்லி எந்த ஒரு காரியத்திலாகிலும் மனித வார்த்தைகளால் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? அல்லது சில மனிதருடைய சில செயல்களால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய அலுவலகத்திலே, வேலை ஸ்தலத்திலே அப்படி சிறுமைப்படுத்தப்பட்டு அப்படி நீங்க கஷ்டப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறீர்களா? உங்களுடைய தன்மானமே பாதிக்கப்படுற அளவுக்கு பேசுறாங்களா, நடத்துறாங்களா? எப்படி சிறுமைப்படுத்தப்படுகிறீர்கள்? சொந்த வீட்டுக்குள்ளே உறவுகள் நிமித்தமாக நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆணாதிக்கம் இருக்கிற வீடுகளிலே பெண்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? மாமியார் ஆதிக்கம் இருக்கிற வீடுகளிலே மருமகள்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? மருமகள் ஆதிக்கம் இருக்கிற இடத்திலே மாமியார், வயதான பெற்றோர் அவர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எங்கே சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? அரசு அலுவலகத்திலே உங்கள் நியாயமான மனுவோடு நீங்கள் சென்றீர்கள். அந்த அதிகாரி ஆம் என்று சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா அதை எப்படி செய்யணும்னு சொல்லணும். அதுக்கு பதில் கண்டபடி பேசி மற்ற மக்கள் முன்னால வச்சு உங்களை அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தி அனுப்பினாரா? எந்த வித ஒரு சிறுமைப்படுத்துகிற அனுபவத்தை அடைந்து சிறுமைப்பட்டவர்களாய் வேதனைப்படுகிறீர்களோ, மாறி மழை இறங்கி பூமியை நனைப்பது போல் கர்த்தர் வசனம் அந்த உள்ளத்தில் இறங்கி அந்த உள்ளத்துக்கு ஆறுதல் தரும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, நீங்கள் பல வேளைகளில் இப்படிப்பட்ட கஷ்டம் வரும் பொழுது தனிமையிலிருந்து அழுவதை தெரிந்து கொள்ளுவீர்கள். அன்புக்குரியவர்களிடத்தில் விளக்கமா பேசி 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 அதுல ஒரு ஆறுதலை தேடுவீர்கள். இல்ல நியாயம் கேட்பீர்கள், அதுல ஒரு ஆறுதல் கிடைக்குமான்னு செய்வீங்க. அது எல்லாவற்றுக்கும் முதலாவதாக கர்த்தர் வசனத்தை திறந்தா போதும், அங்கே ஆறுதல் உண்டாகும். அல்லேலூயா. வசனத்திலிருந்து உண்டாகிற ஆறுதலுக்கு மனுஷன் தருகிற ஆறுதல் ஒருபோதும் ஒப்பாகாது, ஈடாகாது. அல்லேலூயா. இந்த அழகான காரியத்தை இந்த காலை வேளையிலே எல்லாரும் படித்து கொள்வோம். சிம்பிள் விஷயம்தான், எளிமையான ஒரு விஷயம்தான். நானும் சிம்பிளா தான் அதை சொல்றேன். ஆனா இது செய்யக்கூடிய வேலை மகா பெரியது. அல்லேலூயா. ஆனா என்ன பிரச்சனை? அப்படிப்பட்ட சிறுமையின் வேளையிலே, ஆறுதலற்ற நேரங்களில் வசனத்தை திறக்கிற பழக்கம் இல்லை. அதுதான் பிரச்சனை. எல்லாம் தெரிஞ்சாலும், இதே போல பிரசங்கம் இதுக்கு முன்னாடி பல தடவை கேட்டிருந்தாலும், கடைசியில சமயம் வரும் பொழுது இந்த சிந்தை வருகிறதில்லை. நான் சொல்றது சரிதானா? அதான் பிரச்சனை நமக்கு. கர்த்தர் இன்றைக்கு அந்த கிருபையை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய வறண்ட காலத்தில் வசனத்தை வாசித்து வாழ்க்கையை செழிப்பாக்குகிற அந்த ஒரு பழக்கத்தை கர்த்தர் நமக்கு தரணும். ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணி விடுவோம். ஆமென். ஆண்டவரே, என்னுடைய உள்ளம் வாடும் பொழுதெல்லாம், வறளும் பொழுதெல்லாம் எனக்கு உடனே வசனம் படிக்கிற ஒரு கிருபை, அந்த பழக்கத்தை தாங்கப்பா, அந்த பழக்கத்தை தாங்கப்பா, அந்த பிராக்டிஸை எனக்கு தாங்கப்பா. நிச்சயமாய் கரத்தை கீழே போடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொண்டை வறண்டால் உடனே தண்ணி குடிக்கும். அது தானா வருது, பிராக்டிஸ் ஆகி போச்சு. தொண்டை வறண்டா உடனே ஒரு மடர் தண்ணி குடிச்சுக்குவோம். ஆனா இதயம் வறண்டால், உள்ளம் வறண்டால் உடனே எந்த தண்ணி அது குடிக்கணும்? இந்த மழை நீராகிய வசனத்தை குடிக்கணும். அல்லேலூயா. இந்த பிராக்டிஸும் வரட்டும். அந்த பிராக்டிஸை போல இந்த பிராக்டிஸும் வந்துருச்சுன்னா வாழ்க்கையிலே உள்ளம் வறண்டு போகாது. அல்லேலூயா. இப்போ உள்ளம் வறண்டு போச்சுன்னா துதி வராது. உள்ளம் வறண்டு போச்சுன்னா நல்ல அறிக்கை வராது, விசுவாச அறிக்கை வராது, நம்பிக்கை இல்லாம போயிடும். பல பிரச்சனை. வறண்டு போச்சுன்னா மொத்தம் முடிஞ்சு போச்சுல்ல. ஒரு பூமி வறண்டுதுன்னா அடுத்தது பஞ்சம்தான், பஞ்சகாலம். அவ்வளவுதானே. பூமியின் வறட்சி அடுத்து எதை கொண்டு வரும்? கடைசியில மகா கொடிய பஞ்சத்தை கொண்டு வரும். எல்லாரும் ஆகாரம் இல்லாமல் சாவார்கள். சங்கடம். அதுதான் உள்ளத்தின் வறட்சி, ஆத்மாவின் வறட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு கிடைக்க வேண்டிய மழை கிடைக்கலன்னா, இந்த தண்ணீராகிய வசனம் கிடைக்கலன்னா அது வறண்டு 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 கடைசியில செத்த பூமியா மாறுது. இந்த ஆத்மா உயிரற்ற ஆத்மாவா மாறுது.
எல்லாமே நஷ்டப்படுது. அல்லேலூயா. நித்திய பாதையும் நஷ்டப்படுது. ஆகையினால் தேவ மக்களே, the first point நம்ம உள்ளத்துல பதியட்டும். பூமியை நனைக்கிற மழையை போல் என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிற வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக முளை கிளப்பும் வசனம். அல்லேலூயா. முளை கிளப்பும் மழை, முளை கிளப்பும் வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிற வித்து தேவ வசனம். ஜீவனுள்ள வித்து தேவ வசனம், அழிவில்லாத வித்து தேவ வசனம். அந்த வசனத்தால் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு விசை தாயின் வயிற்றில் பிறந்தோம், ஆனால் இப்பொழுதோ வசனத்தினாலே மறுபடி பிறந்தோம். அதான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், திரும்ப ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்குள் ஒரு புதிய வாழ்வை முளைகிளம்ப செய்தது இந்த வசனம். அல்லேலூயா. நம்மை புது மனுஷனாய் எழும்ப செய்தது இந்த ஜீவனுள்ள வித்தாகிய வசனம். வசனத்தை கேட்டோம். சுவிசேஷமாக கர்த்தருடைய நற்செய்தி வசனத்தை நாம் கேட்டோம். அந்த வசனம் நமக்குள்ள போய் பரிசுத்த ஆவியாகிய பின்மாறி அங்கே பெய்த பொழுது, ஆவியானவர் அசைவாடின பொழுது, நமக்குள் விதைக்கப்பட்ட அந்த சுவிசேஷ வார்த்தை, அந்த வசனம் முளைத்து எழும்பினது. அல்லேலூயா. இன்றைக்கும் நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் இதை விசுவாசத்தோடு அறிவியுங்கள். நமக்குள் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை புதுப்பிக்கிறது, நமக்குள் ஒரு முளையை கிளம்ப செய்கிறது. அல்லேலூயா. ஒட்டுமொத்தமா நமக்கு ஒரு மறுபிறப்பு உண்டாயிற்று. அதைத்தான் இப்ப வாஸ்த வசனம் சொல்லுகிறது. ஒரு மறுபிறப்பு, ஒரு புது சிருஷ்டி ஆனோம். எப்படி கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வந்த வசனம் எனக்குள் வந்து அது ஒரு ஜீவ விதையாய் முளை கிளப்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, கேட்கிற வசனத்தை உட்கொள்ளுங்கள். வசனம் நமக்குள் ஒரு புதிய ஒரு காரியத்தை கிளம்ப செய்கிறது. எத்தனை பேர் இந்த புது சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள்? மறுபடி பிறந்திருக்கிறீர்கள்? பலமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. அல்லேலூயா. இதை பெற்றவர்கள் எதனால் உண்டாயிற்று? வசனத்தினால், வசனத்தினால். ஆமென். உலகத்தில் மனுஷர்கள் பிறப்பது அழிகின்ற வித்தினாலே, ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆத்துமாக்கள் பிறப்பது அழியாத வித்தாகிய வசனத்தினாலே. அல்லேலூயா. அதுதான் அந்த கிறிஸ்துவின் சந்ததி. நாம் கிறிஸ்துவின் சந்ததியாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இனி தொடர்ந்து புது சிருஷ்டியாய் மாறின தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தொடர்ந்து நல்ல முளைகளை ஆண்டவர் முளைக்க செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய உள்ளம் ஒரு நிலம் என்றால், அது அவருடைய பண்ணை என்றால், அதிலே பலவித விருட்சங்களை விதைத்து முளைக்க பண்ணி வளர்த்துகிற கர்த்தர் அவர். செழிப்பாக்குகிற கர்த்தர் அவர். நல்ல கனிகளை கொண்டு வர விரும்புகிற கர்த்தர். அதனால நம்ம உள்ளத்துக்குள்ள தொடர்ந்து சில முளைகளை கிளம்ப பண்ணி கொண்டே இருக்கிறார். அதுல ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். நிறைய இருக்கு, 3 விஷயங்களை சொல்றேன். ஒன்று, ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து வசனம் கேட்கும் பொழுது, இப்ப ஒரு பிரசங்கம் கேட்கிறோம்னா ஒரு மாறி மழை பெய்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வசனம் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். இது நமக்குள் போகும் பொழுது பல வேளைகளில் நமக்குள் விசுவாசத்தை முளைக்க பண்ணுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்ன முளைக்க பண்ணுது? விசுவாசம். வசனம் உள்ள போனால் என்ன முளைக்கும்? விசுவாசம். வசனத்தினால் கேள்வி அல்லது அறிவு வரும்.
அந்த அறிவினால என்ன உண்டாகும்? விசுவாசம். விசுவாசம் விசுவாச முளைகள் நிறைய நம்ம உள்ளத்துல முளைக்கணும். அவைகள் வளரணும், அவைகள் விருஷங்களா மாறணும், நல்ல கனிகளை கொடுக்கணும். ஆமென். ஏனென்றால் இது விசுவாச வாழ்க்கை. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை தருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். உலக நன்மை தொடங்கி நித்திய பரம எருசலேம் வாழ்வு மட்டுமான நன்மைகளை அவர் தருகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம், ஒவ்வொரு சத்தியம் நிறைய இருக்கு. இந்த சத்தியங்களை அவ்வப்போது நம்ம வாசித்து அறிகிறோம், கேட்டு அறிகிறோம். அறியும் பொழுது உள்ளத்துல நல்ல உள்ளம் திறந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விதைகள், வசன விதைகள் பலதும் விசுவாசம் என்ற முளைய கலப்பும். அதை வளர்த்தணும்னா அந்த விஷயத்துல விசுவாசம் வளரும். அந்த விசுவாசத்தினால் நாம் பிழைப்போம். அல்லேலூயா. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அவனும் பிழைப்பான், மற்றவர்களும் அவன் மூலம் பிழைக்கக்கூடிய அளவிலே அவன் மேன்மை உள்ளவனாய் மாறுவான். ஆமென். என் விசுவாசம் என்னை மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கும். ஆமென். உங்க விசுவாசம் உங்களை மட்டும் அல்ல, உங்களை சார்ந்தவங்களையும் என்ன பண்ணும்? வாழ வைக்கும். அந்த முளை நல்ல முளை. அந்த முளைகள் அதிகமாய் முளைக்க இடம் கொடுங்கள். அந்த முளைகள் பிசாசு பிடுங்கி போடாமல் அதை வளர்த்து எடுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசம். அடுத்தது 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வேதமே வசனங்களால் நிறைந்தது. இந்த வேதத்தை நேசிக்கிறது, கர்த்தர் எழுதித்த அந்த வசனங்களை நேசிக்கிறது. நீ நேசித்தாலே உனக்குள் சமாதானம் முளைக்கும். அல்லேலூயா. சமாதானம் என்கிறது முளை விடுகிறது. வாழ்க்கையில மனுஷனுக்கு நிம்மதி இல்லை, பணம் இருக்கு, சமாதானம் இல்லை. பல பல பெருமைகளுக்குள்ள பதவிகளும் பட்டங்களும் பாராட்டுகளும் இருக்கு. சாதனை கேடயங்கள், சாதனை கேடயங்கள், கிரீடங்கள் இருக்கின்றன. ஆனா உள்ளத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆனா நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கலாமா? நம்ம வாழ்க்கையில சமாதானம் நல்லா விளையணும். நல்லா விளையணும்னா நல்லா முளைக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போ சமாதானம் முளைக்கும்? வேதத்தை நேசிக்கும் பொழுது. ஆமென். இந்த வசனத்தை நேசிக்கணும். ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்காரா, ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்காரா, எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், என்ன சொல்லி இருக்கிறார், இது செய்தா என்ன கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறார், என் வாழ்க்கையில இது இருக்கா, இப்படி ஒரு நேசத்தோட ஒரு பாசத்தோட அந்த வசனத்தை நாம எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா நம் வாழ்வில் சமாதானம் முளைக்கும். அல்லேலூயா. அப்போ அநேக வசனங்கள் விசுவாசத்தை முளைப்பிக்கிறது. அநேக வசனங்கள் எதை முளைப்பிக்கிறது? சொல்லுங்க. சமாதானத்தை. அல்லேலூயா. யார் வாழ்வில் இன்றைக்கு சமாதானம் இல்லை? இந்த வீட்டுக்குள்ள போனாலே எனக்கு சமாதானம் இல்லை, அந்த ஆபீஸ்ல கால் வச்சாலே எனக்கு சமாதானம் இல்லை, நான் வேலை பார்க்கிற தோட்டத்துல அந்த வாசல்ல போனாலே எனக்கு சமாதானம் இல்லை. பலருக்கு அப்படித்தான், சமாதானம் இல்லை. இந்த வேலையை தொடங்கினாலே எனக்கு சமாதானம் இல்லை, அந்த இடத்துல போய் அந்த சீட்ல உட்கார்ந்தாலே எனக்கு சமாதானம் இல்லை. ஆனா பாருங்க, அங்க போய் உட்கார்ந்த உடனே பைபிளை திறந்து ஒரு வசனம் வாசிங்க. அல்லேலூயா. சில இடங்கள்ல கட்டுப்பாடு இருக்கும், ஆனாலும் அதற்குரிய விவேகத்தோடு 2 வசனத்தை வாசித்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் இந்த வசனத்தை அதிகமா நேசிக்க ஆரம்பிங்க. வசனம் படிக்கணும், வசனம் படிக்கணும், வசனம் படிக்கணும். அது உள்ளத்துல அதிகமா வரும்போது வாழ்க்கையில் சமாதானம் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப் பார்க்கணும், சோசியல் மீடியா பார்க்கணும், வேற அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், ஸ்டேட்டஸ் பார்க்கணும், இப்படியே தேடினா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? உங்களுக்கே தெரியல. இப்போ ஒன்றும் கிடைக்காத காரியத்துக்கு போய்
உங்க நேரத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பலரும் செலவு பண்ணி கொண்டே இருக்கிறீர்கள். இல்ல, வசனத்தை தேடு, வேதத்தை தேடு, வேதத்தை நேசி. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை உண்மையாய் உள்ளம் நேசிக்க ஆரம்பித்தால் வாழ்வெல்லாம் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. உள்ளத்தில் அந்த சமாதான முளைகள் முளைத்து கொண்டே இருக்கும். ஆமென். இனி மூன்றாவது ஒரு முக்கிய விஷயம், சங்கீதம் 119 174 சொல்லுகிறது, 174, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி ஐயா. அப்போ வசனம் உள்ள போகும்போது விசுவாசத்தை கிளப்பும், சமாதானத்தை கிளப்பும், மன மகிழ்ச்சியை கிளப்பும். அல்லேலூயா. இதெல்லாம் நல்ல அழகான முளைகள், நல்ல முளைகள். இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை துக்கத்தின் கட்டினாலே நிறைந்திருக்கிறது. என்னைக்கோ நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் அடிக்கடி அது நினைவுக்கு வருகிறது. அப்பெல்லாம் துக்கத்தினால் அந்த உள்ளம் நிரம்புகிறது. என்றைக்கோ இழந்த ஒரு இழப்பு, ஒரு மரணம், ஒரு பயங்கரம், அது நடந்து வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் அடிக்கடி அந்த நினைவு எழும்பி மனுஷனை துக்கத்தால் வாட்டி கொண்டிருக்கிறது. சிலர் துக்கத்தின் கட்டுக்குள் போய்விட்டார்கள். அந்த இழப்பிலிருந்து இன்னும் மீண்டு எழும்பவில்லை, அந்த துக்கத்திலிருந்து எழும்பவில்லை. அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வசனம் உள்ள போயிட்டே இருந்தா நீங்கள் எழும்புவீர்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்க முடியாதவங்க வாழ்க்கை, அந்த வாழ்க்கையும் மனமகிழ்ச்சியா மாற முடியும் கர்த்தருடைய வசனம் என்கிற முளை முளைக்கும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நடைமுறையாய் எடுத்து செயல்படுத்துவீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்குள் இந்த நல்ல முளைகளை முளைக்க செய்வார். ஆமென், ஆமென். கெட்ட முளைகள் முளைக்க இடமே கொடுக்காதீங்க. பாவத்தின் முளைகளை பிசாசு கொண்டு போட்டு விதைச்சு முளைக்க வைக்க பார்க்கிறான். கெட்ட கெட்ட காரியங்கள், அது துன்மார்க்கத்துக்கு நேரான காரியங்கள், மாம்ச இச்சைக்கு நேரான காரியங்கள், அடிதடி பிரச்சனைகளுக்கு நேரான காரியங்கள், அடுத்தவனை வஞ்சிக்கிறது, அடுத்தவனுடையதை எடுக்கிறது, திருட்டு கொள்ளை போன்ற காரியங்கள் என்று பல்வேறு தீமைக்கு விதைச்சிட்டே இருப்பான் பிசாஸ். சின்ன குழந்தைகளுடைய உள்ளத்திலே விதைக்கிறான், பள்ளிக்கூடங்கள்ல விதைக்கிறான், கல்லூரிகள்ல, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல, உறவினர் வட்டத்துல விதைக்கிறான். கேர்ஃபுல்லா இருக்கணும். வசனத்தை நல்லா வாசித்துட்டே இருந்தா இந்த நல்ல விதைகள் விழுந்து நல்ல முளைகள் முளைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நல்ல முளைகள் நிறைய முளைச்சுன்னா இந்த கெட்ட விதைகளுக்கு அங்க இடம் இருக்காது. அல்லேலூயா. எனவே தேவ மக்கள், வசனத்தை அதிக கருத்தாய் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உள்ள போக போக நல்ல நல்ல முளைகள் என்ன செய்யும்? முளைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க, வசனம் வாசிக்க வைங்க, வசனம் படிக்க வைங்க. சண்டே ஸ்கூல் வசனத்தை படிக்க வைங்க. ஒவ்வொரு சண்டே வருவதற்கு முன்பு சனிக்கிழமை ராத்திரி, நாளைக்கு சண்டே ஸ்கூல்ல என்ன வசனம் படிச்சியா, என்கிட்ட மனப்பாடமா சொல்லு. அப்படி பெற்றோர் சொல்ல வைத்து இங்க அனுப்புங்க. அல்லேலூயா. அசைன்மெண்ட் படிச்சியா? 10 அசைன்மெண்ட்ஸ் உண்டு ஒரு வருஷத்துக்கு, 10 வேத பகுதிகள், 10ஐயும் பிள்ளைகள் காணாம சொல்லணும். அப்போ அதுக்கு தயார்படுத்துங்கள். இதெல்லாம் செய்யும் போது உங்க பிள்ளைகளுக்குள் நல்ல முளைகள் முளைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட வசனங்களை விதைக்க தவற வேண்டாம். அது நல்ல முளைகளை கிளப்பும். மூன்றாவதாக, இந்த வசனம் உள்ள போயிட்டு முளைச்சு அது வளர்ந்து பயிராகி நாளைக்கு ஒரு விளைச்சல் வரும். விளையச் செய்யும் வசனம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். யோவான் 15:3 வாசியுங்கள். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், இந்த 3.5 ஆண்டுகளாக சீஷர்களே, நான் உங்களுக்குள் பல வசனங்களை விதைத்து கொண்டே வந்தேன். இந்த வசனங்கள் முளைத்து எழும்பி இப்ப நல்ல ஒரு விளைச்சல் வந்திருக்கிறது. என்ன விளைச்சல்? நீங்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா.
நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று ஒரு நல்ல சாட்சி கொடுத்தார். 3.5 வருஷம் என்னுடைய பயிர் வேலையிலே இன்றைக்கு ஒரு நல்ல அறுவடை. நீங்க அத்தனை பேரும் எப்படி இருக்கிறீங்க? சுத்தமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதுதான். அப்ப நமக்குள் அந்த முளை எழும்பி கடைசியில் ஒரு பலனை கொடுக்கும். விசுவாசம் என்கிற முளை எழும்பி அது நிறைய பலன்களை கொடுக்கும், விளைச்சல் உண்டாகும். சந்தோஷம் என்கிற எந்த சந்தோஷம்? கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி. அது எழும்பி அது விஷயமான நல்ல ஒரு விளைச்சலை குடும்பத்திலே, நீங்க போற வர்ற இடத்திலே, சபையிலே, சமுதாயத்திலே கொடுக்கும். அல்லேலூயா. அது சமாதானம் விளையும் பொழுதும் உங்க குடும்பத்துக்கும் நீங்க போற இடமெல்லாம் அது ஒரு நல்ல விளைச்சலாக இருக்கும். அல்லேலூயா. எனவே அந்த விதை அது உள்ளே போய் முளையாய் எழும்பி அதுக்கு ஒரு அறுவடை ஸ்டேஜ் வரும் பொழுது நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்ச பிறகு இன்றைக்கு என் வாழ்க்கை சமாதானமா இருக்கிறது, இன்னைக்கு என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது, என் வாழ்க்கையில் கர்த்தரை நான் விசுவாசித்து தைரியமா நிற்க முடிகிறது. அல்லேலூயா. எனவே இந்த நிலை வர வேண்டும், இந்த நிலை வரணும். இது ரொம்ப சிம்பிள். நீங்க வசனத்தை வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் ஒதுக்குனா போதும், வேற எந்த பிரயாசமும் தேவையில்லை. கருத்தோடு வசனத்தை வாசியுங்கள், பரிசுத்தாவியின் உதவியோடு வசனத்தை வாசியுங்கள். இதை செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே நல்ல விளைச்சல் உண்டாகும். அல்லேலூயா. நான் சிம்பிளா ஒவ்வொரு வசனம் சொன்னாலும் அநேக நல்ல விளைச்சல்கள் இதிலே இருக்கிறது. சரி, அடுத்தது ஆகாரம் கொடுக்கும் வசனம். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வசனத்தை நமக்கு ஆகாரமாக நாம உட்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. இது நான் அடிக்கடி சொல்லி இருக்கிற ஒரு பகுதி தான். நாம் வசனத்தை புசிக்கிற ஒரு அனுபவம். ஆகாரமாக இந்த வசனத்தை புசிக்கணும். அவர் நமக்கு நல்ல பைபிள்ல எழுதி கையில தந்திருக்கிறார். இதை ஆகாரமாக உட்கொள்ளணும். அப்பதான் அது நமக்கு ஆத்துமாவுக்கு போஷாக்காய் மாறும். ஆத்துமா அதை புசித்து பலன் கொள்ளும். அல்லேலூயா. இதை நான் எதுக்கு ஒப்பா சொல்றேன்னா, பைபிள் ரீடிங் குழந்தை பால் குடிப்பது போல. அது பாட்டுக்கு ஒரு பாட்டில் கொடுத்தா அது அவ்வளோத்தையும் குடிச்சு முடிச்சிடும், அப்படியே மடக்குன்னு குடிக்குது. இதே மாதிரி வசனத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஆமென். சிம்பிள் விஷயங்களை தான் சொல்றேன், ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாத விஷயம். அது இன்றைக்கு தொடங்கப்பட வேண்டும். தொடர் வேத வாசிப்பு இருக்கணும். நம்ம பைபிள்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கயர் ஒன்று கட்டி உள்ள போட்டிருக்கோம், டேக். எதுக்கு அதை வச்சிருக்காக? அடையாளம் வைக்கிறதுக்கு இல்லையா? சிலர் சின்ன வசன அட்டைகள் எல்லாம் எடுத்து அடையாளம் வைப்பீங்க, சில வேளை விழுந்துடும். அது தவறி விழுந்துன்னா பிறகு எங்கே விட்டேன் அப்படின்னு தேட வேண்டியது இருக்கும் சிலருக்கு. ஆனால் இந்த 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 நூல் டேக் அழகா எல்லா பைபிளில் இருக்கு. எனக்கு பைபிளில் 2 இருக்கு, சிலருக்கு பைபிளில் 1 இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அது இதுக்கு தான் தந்திருக்கு. நான் வரிசையாக வாசித்துட்டே வரேன். இன்னைக்கு எதை வாசித்து முடித்தேன் அதில் அந்த நூலை வச்சு மூடி வச்சிடுறேன். நாளைக்கு திறந்து அதிலிருந்து தொடருகிறது. இங்கே அநேக இந்த ப்ரே அண்ட் ரீட் ஷெட்யூலர் என்ற ஒரு புத்தகத்தை வைத்து அதிலே நீங்கள் எந்த அதிகாரங்கள் வாசிக்கிறீங்கன்னு டெய்லி எழுதி 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 அப்படி நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை, வருஷத்தில் பல முறை பைபிள் வாசிக்கிறீர்கள். அதை சபை ஊக்குவிக்கிறது. அல்லேலூயா. ஃபாலோ பண்ணலாம். அதை அவங்களுக்கு நல்லா இருக்கும். பிள்ளைங்க, வாலிபர்கள், விருப்பமுள்ள பெரியவர்கள் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ நீங்க எவ்வளவு வாசித்துட்டு வர்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். குறைவு இருந்தால் அதை கூட்டிக் கொள்ள வசதியாக இருக்கும். இப்படி ஒரு பைபிள் ரீடிங் நடக்கட்டும். பொதுவாக டெய்லி 3 அதிகாரம் வாசித்தா ஒரு வருஷத்துல பைபிளை ஒரு தடவை வாசித்து முடித்து விடலாம். அப்படி கூட நீங்கள் செய்யலாம், கூடுதலாக செய்யலாம். தயவு செய்து கர்த்தர் எழுதி தந்த வேத வசனம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கு, அதை ஃபுல்லா வாசிக்கணுமே என்கிற ஆவல் வரட்டும். அல்லேலூயா.
டெய்லி ஏதோ பழக்கப்பட்ட 2 அதிகாரத்தை மட்டும் வாஸ்து இருந்தா இந்த ஆத்துமா எப்படி போஷிக்கப்படும்? உங்க வீட்டிலே நீங்க ஆகாரம் சமைக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு எல்லா வித சத்துக்களும் வர வேண்டும் என்று விதவிதமா ஆகாரம் வச்சு கொடுக்குறீங்க. ஒரே ஆகாரத்தையே வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க, டெய்லி விதவிதமா வைக்கிறீங்க, எல்லா சத்துக்களும் வரணுமேன்னு சொல்லி எல்லா வித சுவைகளையும் சேர்க்கிறீர்கள். அதே மாதிரிதான் பைபிள் வசனம் ஆண்டவர் நமக்குன்னு எழுதி தந்திருக்கிறாரு. இத இருக்கிற எல்லாத்தையும் வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பைபிள் நல்லா ரீட் பண்ணுங்க. குழந்தை பால் குடிப்பது போல் வசனத்தை நீங்க நல்லா ஃபீட் பண்ணிக்கிட்டே ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பைபிள் ரீடிங் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வரும். அல்லேலூயா. தொடர் வாசிப்பில் இருக்கும் பொழுது நினைவில் தங்கும். ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது இது போல ஒரு வசனம் இந்த இடத்துல இருக்குன்னு டக்குன்னு ஞாபகம் வரும். ஆவியானவர் நமக்குள் இருப்பதை நினைப்பூட்டி தருவார். நிறைய பிரயோஜனங்கள் இதில் உண்டாகும். ஆகையினாலே இந்த வசனத்தை வாசியுங்கள். அது ஆகாரமாக பால் போல குடிக்கணும். 2வது சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. 10ஆம் வசனம் அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ தேனை போல கர்த்தருடைய குறைவற்ற வசனத்தை நீ உட்கொள், புசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாலை போல குடிக்கிறது சொன்னேன், பைபிள் ரீடிங் சொன்னேன். தேனை போல உட்கொள்றது என்பது பைபிள் மெடிடேஷன், வேத வசன தியானம். வேத வசன தியானம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேத வசன, ஆமா, வாசிக்கிற வேத வசனங்களிலிருந்து வேத பகுதியிலிருந்து 1-2 வசனங்களையாவது ஒரு சின்ன தியானம், சின்ன தியானம். ஏன்னா பால் மடக்கு மடக்குன்னு குடிக்கலாம், தேனை மடக்கு மடக்குன்னு என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. தேனை தொட்டு நக்குவார்கள். அதுதான் சிறப்பாக தேனை பருகுகிற ஒரு விதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தொட்டு நாக்கில் வைத்து கொண்டால் அது ரொம்ப மதுரம், ருசி உள்ளது. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியம் உள்ளது. அல்லேலூயா. தேன் மிகவும் ஆரோக்கியம் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த வசனத்தை பால் போல குடிக்கிறோம், பைபிள் ரீட் பண்றோம் நிறைய. ஆனா ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு வசனத்தையாவது தியானிக்கணும். அதை தொட்டு நக்குகிறது போல ருசித்து பார்க்கணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவதை என்றாலும் திரும்பவும் சொல்லுகிறேன். சிம்பிளா தியானிக்கிறதின் வழி என்னன்னா, அந்த வசனத்தினுடைய வசனத்தில் சில கேள்வி கேளுங்க. இந்த வசனத்தை தியானிக்க போகிறேன் என்று சொன்னா, இந்த வசனம் யார் சொன்னது, இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது, இந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது, இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது. சிம்பிளா இந்த 4 கேள்வி இருந்தாலே அதுக்குள்ள இருந்து ஒரு அர்த்தம் வெளிப்படும். அல்லேலூயா. அது நமக்குள்ள ஒரு தியானம். இந்த தியானம் தான். தியானம் நல்லா நமக்குள்ளே என்ன செய்கிறது, நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. பதிகிறது. எத்தனை பேருக்கு நான் வசனம் வாசிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ற பழக்கம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் பாப்போம். ஸ்தோத்திரம். நிறைய அல்லேலூயா சத்தம் கேட்டது. ஆனா ஒரு 15-16 கைதானே உயர்ந்தது. திரும்ப ஒரு விசை தியானிக்கிறவர்கள் மட்டும் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஒரு 10-15% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சரியல்ல. மற்றவர்கள், அப்போ உங்களுக்கு வசனத்தை தியானிக்கிற பழக்கமே இதுவரை இல்லை. நீங்க எத்தனை வருஷம் கர்த்தருடைய சீடர் என்று சொல்லுகிறீர்கள்? எத்தனை வருஷம் இந்த பைபிளை கையில தூக்கிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? முதல்ல வாசிக்கிறதுக்கும் கேட்டிருக்கணும்னு நினைக்கேன். சரி, போட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இது சிரிக்கிறதுக்குள்ள விஷயம் இல்ல, சிந்திக்கணும். இது ரொம்ப மோசமான காரியம். ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலைன்னா நமக்குள்ள எப்படி அது பதியும்? அப்போ நம்ம என்னத்துக்கு நம்ம ஓடுறோம்?
எதுக்காக நம்ம கிறிஸ்தவன், பெந்தேகோஸ்துக்காரன், ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவள், பைபிள் தான் எனக்கு எல்லாம், அதெல்லாம் வெற்று பேச்சு தானே. இன்றைக்கு உணருங்கள், வாசிக்கிற வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை ஆகிலும் ஒரு 4 கேள்வி கேளுங்க. யார் சொன்னது? யாருக்கு சொன்னது? என்ன சொல்லி இருக்கு? எனக்கு என்ன சொல்ல? அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது? இதுக்கிடையில இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. எதுக்காக சொல்லி இருக்கு? பழைய ஏற்பாடா, புதிய ஏற்பாடா, அப்படி நிறைய கேள்விகள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பேசிக்கா நான் சொன்ன கேள்வி, யார் சொன்னது, யாருக்கு சொன்னது, என்ன சொல்லி இருக்கு, எனக்கு இது என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. தயவு செய்து இன்றிலிருந்து இதை செய்யுங்கள். சரி போட்டோம், நான் இதை இன்று முதல் செய்வேன் என்று சொல்லலாம். சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சந்தோஷம், சந்தோஷம். கண்டிப்பா செய்யுங்க, இன்னைக்கே செய்யுங்க. இரவு செய்யலாம், அதிகாலை செய்யலாம். அதிகாலை இதை செய்தால் வரக்கூடிய இன்னொரு நன்மை என்னன்னா, போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் இதை சிந்திச்சுட்டே இருக்கலாம். இந்த மாடு வைக்கோல் சாப்பிட்டுட்டு பிறகு படுத்திருந்து அசை போடுற மாதிரி நம்ம காலையிலே இதை கொஞ்சம் ஒரு வசனத்தை தியானிச்சு உள்ள எடுத்துட்டோம்னா அது நம்ம சிந்தனையில் நிற்கும். அப்புறம் நம்ம வேலைக்கு போகும்போது, ஒரு பயணத்தில் இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது, எப்பவுமே இந்த சிந்தனை திரும்ப எழும்பும் பொழுது அதை தியானிக்கலாம். தியானிக்க இன்னும் ஆழமாக, இன்னும் அது நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வாழ்க்கையை நிலைநிறுத்தும், வாழ்க்கையில் வழிகாட்டும், வாழ்க்கையில் எச்சரிப்பை தந்து தீமைகளுக்கு நம்மை விலக்கி நிறுத்தும். நிறைய நன்மைகளை இந்த வசன தியானத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் அதிகாலையில் தியானித்த வசனம் திடீர்னு அன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் வரும்னே நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு காலையிலே அதை தந்திருப்பார். அந்த சிந்தையோடு நாம இருக்கும் பொழுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தளர்ந்து போகாமல் நிற்கிறதுக்கு பலனாக இருக்கும். அல்லேலூயா. பல நல்ல காரியங்களை செய்யும். தயவு செய்து நீங்கள் பாலை போல குடிங்க, தேனை போல என்ன செய்யுங்கள், பருகுங்கள், தியானம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பிள்ளைகளெல்லாம் நல்ல வசனத்தை தியானம் பண்ணினீங்கன்னா உங்க மூளையெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அல்லேலூயா. நாளைக்கு நீ தலை சிறந்து விளங்க முடியும். ஏன்னா வசனத்தை கொண்டு நிரப்பி கொண்டு இருக்கிறாய். ஆமேன், ஸ்தோத்திரம். சரி, மூன்றாவது ஒரு அனுபவம் மத்தேயு 4:4. இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு அப்பம்னா அந்த நாட்டில் ஆகாரம் அப்பம்தான். அப்பம் அதுதான் உங்களுக்கு மெயின் ஆகாரம். நமக்கு எப்படி சோறு இருக்கிறதோ, சோறு இங்க மெயின் ஆகாரம், அதே மாதிரி அவங்களுக்கு அப்பம் தான் மெயின் ஆகாரம். அப்போ அனுதினமும் அப்பம் சாப்பிடுவாங்க, அப்பம் சாப்பிடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சோறு சாப்பிடுற மாதிரி. அதே மாதிரி கர்த்தர் சொல்றாரு, நீ வெறும் அப்பத்தினால மட்டும் பிழைக்க முடியாது. அப்பம் உன் சரீரத்தை தான் பிழைப்பூட்டும். ஆனா டெய்லி என் வார்த்தைகள் உனக்குள்ள போகும்போது உன் ஆத்துமா வாழும். அல்லேலூயா. எப்படி டெய்லி சரீரம் வாழ்வதற்கு அப்பத்தை சாப்பிடுகிறீர்களோ, அதே போல டெய்லி இந்த ஆத்துமா வாழ்றதுக்கு என்ன பண்ணுங்க, வசனத்தை சாப்பிடுங்கள். அல்லேலூயா. சோ இது ஒரு டெய்லி ஃபுட்டாக, டெய்லி ஒரு நாளும் விடக்கூடாது. இன்னைக்கு சாப்பிடாம நம்ம இருக்கிறது இல்லை. தினம் 3 வேளை சாப்பாடு நம்முடைய பழக்கம். ஸ்தோத்திரம். சில நாடுகள்ல 5 வேளை சாப்பிடுறாங்களா, ஆனா நம்மள மாதிரி வாரி சாப்பிட மாட்டார்கள். கொஞ்சமா 5 வேளையா சாப்பிடுற பழக்கம் எல்லாம் இருக்கான். சில இடத்துல 4 வேளை, நமக்கு சாதாரண பழக்கம் 3 வேளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, நாம் 3 வேளை சாப்பிடுகிறோம். அப்ப 3 வேளை வேதத்தையும் வாசிப்பது தான் நியாயமானது. அல்லேலூயா. அந்த ஆகாரம் போட்டோம், சரீரம் பலன் அடைகிற மாதிரி உள்ள இருக்கிற ஆத்மாவும் என்ன செய்யட்டும், பலன் அடையட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நல்லது தானே. ஆகவே நம்ம அந்த ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர்ல நீங்க ஆதியாமத்திலிருந்தே வேணாலும் வாசிக்கலாம். சில சமயம் 3ஆ பகுத்து கொடுத்துருக்கோம். கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆதியாமத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும், மத்தேயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும், அடுத்து சங்கீதத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும்.
இப்படி 3 இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் அது முடியும். அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு 3 வேளை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க டைமை பொறுத்து உங்க காரியம், அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆனா டெய்லி ஆகாரம் கரெக்டா சாப்பிடுவது போல வேத வசனத்தையும் கரெக்டாக வாசித்து உட்கொள்வோம். அல்லேலூயா. அது நம்மை பலப்படுத்தும். 4வதாக எப்படி சாப்பிடணும், எப்படி ஆகாரம்? எபிரேயர் 5:12 வரைக்கும் இருக்கிறது. நீங்கள் என்றைக்கும் குழந்தையை போல பாலை குடித்துக் கொண்டிருக்க வேண்டாம், பலமான ஆகாரத்தை சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே மீட் என்று சொல்லி இருக்கிறது. இறைச்சி என்று ஒரு அர்த்தம் அதற்கு. நீ அவ்வப்போது நல்ல பலமான ஆகாரம், ஸ்ட்ராங் ஃபுட் சாப்பிடணும். அந்த பலமான ஆகாரம் வேண்டும். அல்லேலூயா. குழந்தைக்கு அது சாப்பிட முடியாது. பிரைஸ் தி லார்ட். பலமான ஆகாரம். ஆனா மற்றவர்களுக்கு சாப்பிடலாம். நீங்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிடணும். 14ஆம் வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அல்லேலூயா. அப்போ வேதத்தினுடைய ஆழங்களை அறிய ஆசைப்பட வேண்டும். சில வேத பகுதிகளை கொஞ்சம் பகுத்து படிக்க முடியுமா? ரட்சிப்பை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? அதுல ரட்சிப்பை பற்றி சொல்லி இருக்க இடத்தெல்லாம் எடுத்து நான் ஒன்று படிச்சு பார்க்கணுமே. அப்படி படிச்சு பார்க்கலாம். இந்த வேத ஆராய்ச்சி அதுதான் இந்த பலமான ஆகாரம் சாப்பிடுறது. இப்ப நம்ம பிரசங்கம் கேட்கிறோம்னா ஒருவர் சமைத்து கொண்டு வந்து நமக்கு தருகிறார், அதை நம்ம புசிக்கிறோம். அல்லேலூயா. அதுதான். அப்ப இதே மாதிரி நாமும் என்ன பைபிள் அந்த வசனத்துல அந்த தொடங்கின வசனம், நான் டைம் அனுசரிச்சு வாசிக்கல எல்லாத்தையும். 12ஆம் வசனம், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள். அப்போ வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையா விசுவாசியா இருந்து. அப்போ நீங்க எல்லாருமே போதிக்கத்தக்கவர்களா இருக்கணும். இன்னைக்கு போதனை நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. சண்டே ஸ்கூல்ல போதனை கொடுக்குறீங்க, யூத்துக்கு போதனை கொடுக்குறீங்க, ஃபேமிலிஸ்க்கு போதனை கொடுக்குறீங்க, பல நிலையில் போதனை கொடுக்குறீங்க. உங்க வீடுகளில் கூட்டம் நடத்துறீங்க, நீங்க போதனை கொடுக்குறீங்க. இதுக்கெல்லாம் பகுத்து படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிராக்டிக்கலா நீங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த பைபிள்ல தொழிலை பற்றி என்னெல்லாம் சொல்லி இருக்கு, அந்த வசனங்களை ஒன்று தனியே எடுத்து எழுதி படிங்க. இந்த வசனங்களை எடுத்து தனியே எழுதி வச்சுட்டு அதுக்கு பிறகு அதுல என்னெல்லாம் சொல்லி இருக்கு என்று பகுக்கலாம். இது இந்த காரியத்துல யார் தொழில் தொடங்கலாம் என்று சொல்லியிருக்கா, அதை ஒரு ஹெட்டிங் போட்டு அந்த வசனங்கள்லாம் அதுல சேர்த்துடலாம். எப்படி தொழிலை தொடங்க வேண்டும் சொல்லியிருக்கா, அதை ஒரு தலைப்பு, அதான் பகுக்கிறது, பாடங்கள் போல பிரிக்கிறது. அதை அந்த வசனங்களை சேர்த்து வச்சு படிச்சு பார்த்தா இன்னும் ஒரு இன்சைட் கிடைக்கும், இன்னும் ஒரு உள்ளான ஒரு நல்ல அறிவு நமக்கு கிடைக்கும். எப்படி செய்யணும் தொழில், எப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் அதை பகுக்கிறது, இப்படி பகுத்து படிக்கிறது. இதெல்லாம் நம்மளுக்கு முடியாத விஷயமே கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஏதோ ஒரு ஸ்டடி சைட்ல ஓடிக்கிட்டே இருக்கட்டுமே எல்லாருக்கும். அப்போ நீங்க ஒரு என்ரிச்ட் பிலீவரா இருப்பீங்க, வசனத்தில் நல்லா போதிக்கப்பட்ட ஒரு விசுவாசியா இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லது நீங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறீங்க, அப்ப விவாகத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, கட்டாயம் அதை படிங்க. விவாகத்தை பற்றி என்ன சொல்லுது? ஒரு புத்திர பாக்கியத்துக்கு நீங்க ஆயத்தமா காத்திருக்கிறீங்க, அப்போ பிள்ளை எப்படி தருவார், பிள்ளை எப்படி வளர்த்தணும், அதை பற்றி படிக்கலாமே. முதிர் வயதில் வந்து விட்டீர்கள், முதுமையை பற்றி, முதிர் வயதானவர்களுடைய காரியத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? இப்படி எந்த விஷயமானாலும் நீங்கள் பிற இடத்துல வேலைக்கு போறீங்க, அங்க நீங்க போகும்பொழுது பைபிள்ல நிறைய இடத்துல எஜமான்கள் வேலைக்காரர்கள் சொல்லியிருக்கு. அது நம்மளை பற்றி தான் சொல்லியிருக்கு. எல்லா எம்ப்ளாயீஸ், எல்லா சம்பளத்துக்கு வேலை பார்க்குற எல்லாரையும் தான் வேலைக்காரன் சொல்லியிருக்கே தவிர வெறும் இது தினக்கூலிக்கு வேலை செய்கிறவங்க தான் வேலைக்காரங்க நினைச்சிடக்கூடாது, வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க தான் வேலைக்காரங்க நினைக்க கூடாது. நம்ம எல்லாரை பற்றி தான் அதில் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. படிக்கணும். இந்த அழகான பொக்கிஷத்தை கையில வச்சுட்டு சும்மா மூடி வச்சுட்டு இருந்தா எப்படி எப்படி எப்படி
சில மக்களுடைய பாஷையில இதுவரைக்கும் இந்த பைபிள் மொழிபெயர்க்கப்படல. நமக்கு அழகா இந்த பைபிள் எத்தனை வருஷமா கையில இருக்கு. அப்ப நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் கேள்வி கேட்பாரா, கேட்க மாட்டாரா? உனக்கு பைபிள் உன் கையில இருந்தது, வீட்டில் எத்தனை பைபிள் உனக்கு இருந்தது? உனக்கு தமிழ் மட்டும் இல்ல, இங்கிலீஷும் வாசிக்க தெரிந்தது, சிலருக்கு அதுக்கு மேலே வாசிக்க தெரிந்தது. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண? அவனுக்கு ஒரு பைபிள் கூட இல்லை, அவன் பாஷையில் ஒரு எழுத்து கூட இல்லை. அப்போ நம்ம எவ்வளவு அதிகமாய் வாசிக்கவும் தியானிக்கவும் தினந்தோறும் வாசிக்கவும் நாம் ஆராய்ச்சி பண்ணவும் வேண்டியவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாருடைய உள்ளத்திலே நான் இப்ப சொன்ன காரியம் உள்ளத்தில் வருதோ தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டைரி போடுங்க, புதுசா ஒரு டைரியை போடுங்க. சிலருக்கு டிஜிட்டல்ல பண்ண தெரியுது, அது நீங்க பண்ணலாம். அப்போ ஒரு சின்ன டைரியை போட்டுட்டு அந்த சம்பந்தப்பட்ட வசனம் எல்லாம் எழுதலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நான்லாம் முன்னாடி பைபிள் எடுத்து வச்சு ஒவ்வொரு காரியத்துக்குனாலும் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் அப்படியே திருப்பிட்டு இருப்பேன். அப்போ அந்த ஆதியாமத்தில் அப்படி திருப்பும் போது நம்ம ஏற்கனவே வாசித்த சில நினைவு வரும். அப்போ அதை பார்க்கறது, அப்படியே புரட்டி பார்த்து எழுதி எடுத்து அப்படி பண்றது உண்டு. இப்போ அந்த வேலைக்கு தேவையில்லை, சர்ச் ஆப்ஷன் இருக்கு. சர்ச் ஆப்ஷன் கொடுத்தா டக்குன்னு அது லிஸ்ட் போட்டு காட்டிடுறது, ஈஸியா இருக்கு. ஆனாலும் வெறும் சர்ச் ஆப்ஷனை கொடுத்து அதை வச்சுட்டு பண்றது இல்லை, அதுக்குள்ள நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். தேவ ஆவியானவருடைய உதவியோடு ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் அதிலிருந்து நமக்கு வெளிப்பாடுகளை தருவார். அல்லேலூயா. அது அடுத்த ஸ்டேஜ். முதல்ல படிக்கிறோம், அடுத்து கர்த்தர் அந்த வெளிப்பாடுகள் ரெவலேஷன்ஸ் தருகிறார். அதுக்கு பிறகு அதை இன்னும் ஆழமாக மனித வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய, ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காரியம், இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுதுதான் அது நமக்கு பிரயோஜனப்படும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இது புரியாதா இருக்கலாம், புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு புரிய வச்சாருன்னா நீங்க அதை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, கடைசி பாயிண்ட் போயிடுவோம். இப்போ நம்ம நினைக்கிற வசனம், அடுத்து முளை கிளப்புகிற வசனம், அடுத்து விளைய செய்கிற வசனம், ஆகாரமாக புசிக்கிற வசனம். இனி என்ன பாக்கி இருக்கு? விதையாகிய வசனம். அது நாம விதைக்க வேண்டிய. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருந்தோம்னா அப்புறம் அடுத்தது விதைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, அடுத்த அறுவடைக்கு ஒன்றும் இருக்காது. எல்லாம் ஞானமா கொஞ்சத்தை பிடிச்சி வச்சிருவாங்க. விதை தானியம் அப்படின்னு பழைய காலத்தில் அறுவடை பயங்கரமாக நடக்கும், வீட்டு முற்றத்திலே எல்லாம் நடக்கும். எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சத்தை எடுத்து அழகா என்ன செய்வார்கள், முதல்ல ஒதுக்கிடுவார்கள். சரி, அப்போ இதுல விதைக்கிற விஷயத்திலே இதே வசனத்தை எசாயா 85 சொன்ன இதே வசனத்தை அப்போஸ்தலன் பவுல் ஒரு ரெஃபரன்ஸ் காட்டியிருக்கனால கொஞ்சம் நான் கொஞ்சம் சைட் ட்ராக் பண்ணி ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9:9, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. இங்க பவுல் அதை எதற்கு எடுத்து மேற்கோள் காட்டுறாருன்னா, பணம், பொருள், இதை நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கிறது விதைக்கிறது. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அது ஒரு விதை. வாரி விதைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்படியே வாரி விதைப்பார்கள். அதே மாதிரி நம்ம பணத்தை, நம்முடைய பொருளை ஏழைகளுக்கு நாம கொடுக்கிறது, அது ஒரு விதைக்கிறது. அப்படி விதைக்கிறவர்களுடைய நீதியின் விளைச்சலை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? வர்த்திக்க பண்ணுவார். சரி, நம்முடைய பாயிண்ட் வசனமாகிய விதை. லூக்கா 8:11 சொல்லுகிறது விதை தேவனுடைய வசனம். மார்க்கு 4:14 சொல்லுகிறது விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு மாறி போல கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிற வசனம், அதையெல்லாம் நாம சாப்பிடணும்னு இப்ப 4 விதமான காரியத்தை சொன்னேன்.
நம்ம பாலை போல குடிக்கணும், தேனை போல ருசிக்கணும், டெய்லி அப்பத்தை போல சாப்பிடணும், அப்புறம் கட்டியான ஆகாரத்தை போலையும் அதை ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும் என்றெல்லாம் சொன்னோம். இதெல்லாம் நமக்கு இனி நாம் இதை விதை தானியமாக எடுத்து என்ன செய்யணும்? வீசி விதைக்கணும். ஹல்லேலூயா. விதை தேவனுடைய வசனம். அதை விதைக்கிறவன் வசனத்தை என்ன பண்ணுகிறான்? விதைக்கிறான். நல்ல வசனத்தை விதைக்கணும். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திரு வசனத்தை பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. என்ன பிரசங்கம்? சொல்லு. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லு, ரட்சிப்பை பற்றி சொல்லு, சமாதானத்தை பற்றி சொல்லு, தேவன் அருளும் நன்மைகளை குறித்து சொல்லு, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லு, இயேசு வரப்போகிறார் என்பதை சொல்லு, பாவத்தை குறித்து உணர்த்த வேண்டிய இடத்தில் உணர்த்து, தேவ நீதியை குறித்து சொல்லு, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லு, இயேசு உலகில் வந்ததை சொல்லு, இயேசு சிலுவையில் மரித்ததை சொல்லு, இயேசு 3ஆம் நாள் உயிர்த்ததை சொல்லு, இயேசு பரமேறினதை சொல்லு, இயேசு திரும்ப வருகிறார் என்று சொல்லு. எல்லாமே சொல்ல வேண்டிய விஷயம். அல்லேலூயா. சொல்லணும், நிறைய சொல்லணும். சொல்லுதான் விதைக்கிறது. அதான் பிரசங்கம் பண்ணுகிறது. எங்க ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சா, ஒரு சின்ன கூட்டத்தில் பேச வாய்ப்பு கிடைச்சா, ஒண்ணுமில்ல, சும்மா சொந்தக்கார வீட்டில் வந்தாங்க, பேசிட்டே இருந்தோம், 2 வார்த்தைகளை விதைத்து விடுங்கள். நண்பர்கள் கூடி பேசினீர்கள், 2 தேவ வசனத்தை விதைத்து விடுங்கள். இப்படி சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், சில சமயம் வாய்ப்பு கிடைக்கும், சில சமயம் நாமளே வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டியதான். நாமே சமயத்தை உண்டு பண்ணி வாய்ப்பை உருவாக்கி திரு வசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. இதை விதைக்க உங்களுக்கு ஆசீர்வாதம், விதைக்கப்படுகிற உள்ளங்களுக்கு ஆசீர்வாதம். நல்லா விதைக்கணும். ஏசாயா 32:20 சொல்லுகிறது, மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர் வளம் பொருந்தின இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் எங்கே நீர்வளம் இருக்கிறது அங்கெல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு நாம் ஒரு கூட்டமாக போய் சூழால் கிராமத்தை, நீர்வளம் பொருந்தின அந்த கிராமத்தை, அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகும், அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார் என்ற விசுவாசத்தோடு அங்கே நாம் விதைக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதத்தில் அந்த கிராமத்தில் விதைக்கிறோம். தர்மபுரியில் ஒரு கூட்டம் சியோர்ப்பு ஊழியர்கள் போய் அங்கே விதைக்கிறார்கள். நீர்வளம் பொருந்தின இடங்கள் எல்லாவற்றிலும் கூட்டமாக நாம் போய் அந்த இடங்களில் எல்லாம் விதைக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள். அல்லேலூயா. மருத்துவமனைகளை சந்தித்து அங்கே நீங்கள் விதைகளை விதைக்கிறீர்கள். நமக்கு தெரியும், மருத்துவமனையில் வேதனையோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு கிடக்கிறான். அது சுவிசேஷ விஷயத்துக்கு நீர்வளம் பொருந்தின இடம். அல்லேலூயா. சிறைச்சாலையில் கிடக்கிறான், நம்பிக்கை இழந்து சிறைப்படுத்தப்பட்டு கிடக்கிறான். அவனுக்கு சுவிசேஷம் போகும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்வான். ஏனென்றால் சுவிசேஷ விஷயத்துல அது ஒரு நீர்வளம் பொருந்தின இடம். அல்லேலூயா. எங்க வாய்ப்பு? ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு குடும்பம் கடனுக்குள்ளாயிற்று, ஒரு குடும்பம் இப்படி வேற ஒரு பிரச்சனைக்குள்ள ஆயிற்று, ஒரு குடும்பம் மரணத்தினால துவண்டு போய் கிடக்கிறது. அதெல்லாம் நீர்வளம் பொருந்தின இடங்கள். அங்க போய் வசனத்தை விதைத்தால் அங்கே நல்ல விளைச்சல் வரும். அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, தேவையுள்ள மனிதனை தேடி பார்த்து, தேவையுள்ள இடங்களை தேடி பார்த்து அங்கே சென்று நாம் விதைத்தால் பைபிள் சொல்லுது, நாம் விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அறுவடை உண்டாகும் பொழுது அந்த உள்ளங்கள் பாக்கியம் பெறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 2:2 சொல்லுது, நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. என விதை தானியம் தலைமுறைக்கும் போகணும். இல்லாட்டா அதே அழிஞ்சிரும். பழைய காலத்தில் உள்ள சில நெல் வகைகள், நெல் ரகங்கள் இன்றைக்கு இல்லை, அழிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த விதைகள் பாதுகாக்கப்படல, அந்த விதைகள் அடுத்தடுத்து பயன்படுத்தப்படல. அதனால அந்த நெல் ரகங்கள் இன்றைக்கு இல்லை. இப்போ ஏதோ சயின்டிஃபிக்கா சிலதை ஜெனட்டிக்ஸ்ல உண்டு பண்ணி எல்லாம் பார்க்குறாங்க, அது வேற விஷயம்.
ஆனா இல்ல, ஏன் அழியுது? சத்தியத்தின் மேன்மைகள் ஏன் அழிகிறது? அந்த சத்தியம் சரியாய் தலைமுறைகளுக்கு கடத்தப்படவில்லை. ஒரு ஆமேன் சொல்லுவோம். நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். நாம் நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்போ அதுக்கு தான் பைபிள் காலேஜ், அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் விசுவாசிகளும் ஆன்லைன்ல படிங்க என்று சொல்லி இந்த வேத கல்வியை திறந்து தருகிறோம். ஏன் திறந்து தருகிறோம்? நாம் ஒருவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம், அதை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். யாருக்கு? அவர்கள் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்றுள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. அப்ப 4 தலைமுறை. பவுல் ஒரு தலைமுறை, தீமோத்தேயு 2ஆம் தலைமுறை, தீமோத்தேயு சிலருக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த ஆட்கள் 3ஆம் தலைமுறை. அந்த ஆட்கள் யாரா இருக்கணும்னா பிறருக்கு போதிக்கத்தக்கவர்களாய் 4ஆம் தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவர்களை பிடிச்சு வச்சு நீ போதி. அப்போ இது அடுத்த தலைமுறைக்கும் என்ன செய்யும்? இந்த சத்தியம் போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவி பெற்று முழுகி ஞானஸ்நானம் பெற்று இருக்கீங்களா? நம்ம பைபிள் காலேஜில் ஆன்லைன் வகுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உலக நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஊரில் எங்க இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை தோறும் ராத்திரி 8 மணிலேருந்து 10 மணி வரை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே படிக்கலாம். ஒருவேளை அந்த டைம் தவறிடுச்சு, எனக்கு இருக்க முடியல, அதை ரெக்கார்ட் பண்ணி அங்கே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு போட்டு வைக்கிறாங்க. நீங்க அந்த வாரத்தில் எப்போ டைம் கிடைக்கோ அதை திரும்ப ஆன் பண்ணி கேட்கலாம். இப்படி உங்களுக்கு தந்த பிறகு நீங்கள் படிக்கவில்லை என்றால் ஒரு நாள் நீங்க பதில் சொல்ல வேண்டியது வரும். நான் பைபிள் காலேஜுக்காக ஆள் சேர்க்கறதுக்காக பேசல, வசனத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. அடுத்த நபர்களுக்கு கொண்டு போகணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு அப்படி ஒன்றும் தெரிகிறது இல்லை, தெரியல, ஸ்தோத்திரம். ஏன் கேட்க கூடாது? பெரிய பரீட்சை, IAS பரீட்சை எழுத சொல்லுவார்கள், சிம்பிளா, அதுவும் வீட்டிலேருந்தே எழுதி அனுப்பி விடுங்கன்றாங்க. இது மாதிரி எங்கேயா கிடைக்குமா ஐயா வாய்ப்பு? இதையும் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கேட்பாரா, கேட்காம விடுவாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தயவு செய்து இதையும் செய்யுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். பிறருக்கு கற்றுக் கொடுங்கள், பிறருக்கு கற்றுக் கொடுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வார்த்தை மத்தேயு 13:37 சொல்லி இருக்கு. 38 நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். விதை பணம் பொருள் என்பதை முதல்ல பார்த்தோம். அடுத்து விதை வசனம், அதோடு கூட இன்னொன்று விதை ராஜ்யத்தின் புத்திரரையும் விதைன்னு சொல்றார். இப்போ உதாரணமா இங்க நீங்க எல்லாம் இருக்கீங்களே, நம்மளுக்கெல்லாம் இன்னொரு பேரு ராஜ்யத்தின் புத்திரர். அல்லேலூயா. நம்ம தான் யாரு? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், புத்திரர்கள். இந்த ராஜ்யத்தின் புத்திரரையும் விதைங்கிறார். விதை விதை. அப்ப நீங்க எல்லாம் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கப்பட்டிருக்கீங்க, வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. பிள்ளைகள் படிச்சுட்டு உயர் படிப்புக்காக இன்னொரு பட்டணத்துக்கு போறீங்க, வேலைக்காக இன்னொரு நாட்டுக்கு போறீங்க. அப்ப இந்த ராஜ்யத்தின் புத்திரர் அங்கே விதைக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அங்கே நடப்படுகிறீர்கள். வெறும் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் அல்ல, நீ இங்கு கற்ற, இங்கு பெற்ற வசனத்தை, சத்தியத்தை அங்கே சொல்லுவதற்காக. அல்லேலூயா. உன்னை வெறும் ஸ்டூடெண்டாக கர்த்தர் அங்க பிளேஸ் பண்ணல. உன்னை ஒரு ஆபீசராக, ஒரு எம்ப்ளாயியாக மட்டும் கர்த்தர் அந்த இடத்திலே பிளேஸ் பண்ணல. உன்னை ராஜ்யத்தின் புத்திரராக ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எப்படி வளர்ந்தீர்கள்? சத்தியத்தை கற்றுக்கொண்ட சத்தியத்தை எந்த தேசமோ எந்த பட்டணமோ சொல்லுங்க ஐயா, அங்க அதுபடி சாட்சியாய் வாழுங்க. நீங்க ராஜ்யத்தின் புத்திரர். ஒரு விதையை தூக்கி விதைக்கிற மாதிரி கர்த்தர் சிலவேளை ஒரு நாற்றை தூக்கி அப்படி அங்க நடுவார். அல்லேலூயா. அதுதான் ராஜ்யத்தின் புத்திரர். எப்பொழுதும் பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் இதை ரொம்ப கரெக்டா வச்சிருக்கணும். எந்த இடத்துக்கு போறீங்க? சிலர் ஒருவேளை ரெஸ்டுக்காக போகலாம், போங்க. ஆனாலும் அது உங்களுக்கு ரெஸ்ட் காலம் இனிதான் வருகிறதா இருக்கிறது. இப்பொழுது ரெஸ்ட் காலம் அல்ல. கர்த்தர் ராஜ்யத்தின் புத்திரராய் அந்த இடத்துல கொண்டு நாட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இங்கே நான் நிறுத்துகிறேன்.
கர்த்தருடைய வசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. அது பல்வேறு அழகான கிரியைகளை செய்கிறது. இடையிடையே நான் நடைமுறை காரியத்தை வலியுறுத்தி சொல்லி கொண்டு வந்தேன். எதை உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் வைத்தார் அதை செயல்படுத்துங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உள்ளே வரும் பொழுது ஆறுதல் உண்டாகிறது. கர்த்தருடைய வசனம் உள்ளே வரும் பொழுது புது மனுஷனாக நம்மை முளைப்பிக்கிறது. நமக்குள் விசுவாசம், மகிழ்ச்சி, சமாதானம் போன்றவைகளை அது முளைக்க செய்கிறது. நம்மை பரிசுத்தவான்களாக விளைய செய்கிறது. ஒரு பெரிய விளைச்சல் வருகிறது. இந்த வசனத்தை நாம் ஆகாரமாக நன்றாக புசிக்க வேண்டும். ஆமீன். பாலை போல குடிக்கணும், வாசிக்கணும். ஆமீன். தேனை போல ருசிக்கணும், அதாவது தியானிக்கணும். ஆமீன். அப்பத்தை போல சாப்பிடணும். டெய்லி வசனம் வாசிக்கணும், படிக்கணும். ஹல்லேலூயா. பலமான ஆகாரத்தையும் புசிக்கணும், அப்பதான் சத்து வரும். ஆமீன். ஆராய்ச்சி பண்ணுங்கள், பகுத்து படிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஆகாரமா சாப்பிட்டு கொண்டு மட்டும் இருக்கிறதற்கல்ல, இதை பிறருக்கு பிரயோஜனம் உண்டாக, அடுத்த தலைமுறைகளுக்கு பிரயோஜனம் உண்டாக விதை என்று சொல்லுகிறார். இது விதை தானியம், இதை விதைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு தான் நான் இந்த பைபிள் காலேஜ் ஸ்டடீஸை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். நீங்கள் படியுங்கள், சிஸ்டமேட்டிக்கா படிக்கலாம், அது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். ஆமீன். மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். துருபதேசக்காரர்கள் நம்மை அணுகாமல் இருக்க நமக்குள் அது நல்ல பலனை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது 2 நிமிடங்கள் நல்ல கரங்களை தட்டி ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளால் நிரம்பி பரிசுத்த ஆவிக்குள் ஆகி, ஆமீன், எனக்குள் கிரியை செய்யும், உன் வசனத்தை நன்கு பயன்படுத்த எனக்குள் கிரியை செய்யும். ரிபலபு லபகந்து நகதல ரபோஷிலபலபு கமனமா ரிவிரிவிரிவி கபலபஷிகன துனா சந்துன பௌதுரிபி கபௌரி அந்தல ரபோஷிலபதுரியா உரிபிரிவிரிவி கமலபஷகல பௌதுரப சந்துன மௌதுரபா. கர்த்தருடைய வசனம் பலன் கொள்ளட்டும். என் உள்ளத்திலே கர்த்தருடைய வசனம் ஆறுதலை தரட்டும். என் உள்ளத்திலே நற்காரியங்களை ஆமீன் முளைக்க பண்ணட்டும். என் உள்ளத்துக்குள் விசுவாசம், பரிசுத்தம், அன்பு எல்லாம் முளைக்கட்டும். சமாதானம், சந்தோஷம் முளைக்கட்டும். உலபா கபாரபா ஷில பௌதர பௌதுரிபி ஷலபதுரப தூரபலபு கபரபா ரிகந்தல ரபு ஷலபதுரியா. நல்ல விளைச்சல் உண்டாகட்டும். க்ளோரி. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களாய், ஆவிக்குரியவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், கிறிஸ்துவின் சீடர்களாய், எடுத்துக்கொள்ளப்படத்தக்க ஆண் பிள்ளை கூட்டமாய் நாங்கள் அப்படிப்பட்ட விளைச்சலை பெற்றுக்கொள்ள எங்களை வழி நடத்தும். உலபலபு கபரபா ஷிதரா தூரபலபு கமனபா ஷிகபர பௌதரபா. எல்லாரும் நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆமென். க்ளோரி. ஹல்லேலூயா. அந்த ஆகாரத்தை நன்றாக புசிக்க எனக்கு பலன் தாரும். ஆமென். வாசிக்க, தியானிக்க, படிக்க, ஆமென், பகுத்து படிக்க, ஆராய்ச்சி பண்ண எனக்கு கிருபை தாரோ. அந்த ஆசைகளை எனக்குள் ஆண்டவர் தூண்டி விடுவீராக. ஆமென். நல்ல செயல்களை, நல்ல விருப்பங்களை எங்களுக்குள் உருவாக்குகிற ஆவியானவரே, இப்பொழுது வசனத்தின் மேல் ஒரு பெரிய ஆசை, வசனத்தின் மேல் ஒரு பெரிய தாகம் இன்றைக்கு தூண்டி விடும். அந்த அக்கினி ஒருபொழுதும் மங்காதபடி நாங்கள் சாகும் வரை வசனத்தின் மேல் ஒரு தாகம், வசனத்தின் மேல் ஒரு பெரிய ஒரு வேட்கை, ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. அந்த அக்கினி பற்றி எரியட்டும். அந்த அக்கினி உள்ளங்களில் பற்றி எரியட்டும். சாகும் வரை பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிறருக்கு விதைக்கும்படியாய், சமயம் கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் சொல்லும்படியாய், நற்செய்தி அறிவிக்கும்படியாய், டிராக்ஸ் கொடுக்கும்படியாய், ஆமென், பல முறைகளிலே இயேசுவை பற்றி சொல்லும்படியாய் கிருபை ஊற்றும். எல்லாருக்குள்ளும் ஒரு தாகம், ஆத்மா தாகம், சுவிசேஷ தரிசனம், ஊழியங்களில் இணைந்து கொள்ளுகிற ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. எங்கள் வாலிபர்கள் எழும்பி நற்செய்தி அறிவிக்கும்படியாய் ஒரு புது கிருபை இறங்கட்டும். யாருக்குள் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், மகனே, மகளே, ஆம் என்று சொல். நான் செய்கிறேன் அப்பா என்று அர்ப்பணித்துக் கொடு. அவர் உன்னை பயன்படுத்துவார். அவர் உன்னை கொண்டு விதைப்பார். தேசங்களில் விதைப்பார் மகனே. உன்னை கொண்டு தேசங்களில்
தேசங்களில் கர்த்தர் தமது வார்த்தைகளை விதைப்பார் மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், வீடுகள் தோறும் விதைக்கும்படியாய் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். விதைக்கும்படியாய் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். சபைகளை கட்டி எழுப்புகிற ராஜ்யத்தின் புத்திரராக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உலபா ரக ரக லபோ ஷக்கதன துரக துலியாத்தன மஸலா உரி பிலபோ ஷங்கனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேத கல்வியை முறைப்படி நான் படிக்க நான் பைபிள் காலேஜில் சேர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற விருப்பம் உள்ளவர்கள் ஊழியக்காரர் மூலமாய் தொடர்பு கொள்ளுங்கள். அதை உடனே செய்யுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை வாழ்நாள் முழுவதுக்கும் கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வயது வரம்பு இல்லை. பெரியவர்களும் படிக்கலாம். கேட்பதுதானே கற்றுக்கொள்வது. கேட்டால் போதும், கேட்டால் போதும். நிச்சயமாய், நிச்சயமாய். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க வசனம் நீங்க வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னா அதுவும் எங்களை வாழ வைக்கும் வசனம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அது எங்களை வாழ வைக்குமே, பிழைப்பூட்டுமே. பைபிள் நிறைய எழுதி தந்திருக்கீங்களே, அந்த ஒவ்வொரு வசனமும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வாழ வைக்கிற, பிழைப்பூட்டுகிற, மேன்மைப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற வசனம். அந்த வசனத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் சொல்லி, அது எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது என்று சில காரியங்களை தியானித்தோம். இது ஒரு உள்ளத்திலிருந்தும் பிசாசு பொறுக்கி கொண்டு போகாதபடி, முட்கள் வளர்ந்து நெருக்கி போடாதபடி, வெயிலினால் காய்ந்து போகாதபடி, நல்ல நிலங்களில் விழுந்த விதைகளாக முளைத்து 30, 60, 100 பலன் தர ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழி நடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.